இந்த வீடியோவில் ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு உண்மை கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு 10th ஸ்டூடெண்ட், அதாவது டீச்சர் சொன்ன மாரி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சேஃபு. ஆனால் அவர் சொல்லாத மாரி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா அது டேஞ்சரு. அதேமாரி இங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் ஹரி. அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுமாரி அன்றைக்கி லேப் பீரியடுக்கு போகிறாங்க. லேபில் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதோ இருங்க, இதோ போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெளில போகிறப்ப இந்த ஹரிகிருஷ்ணனுக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு. டேபிளில் சிங்க்கும் ஹைட்ரோக்ளோரிக் அந்த ஹைட்ரஜனும் இருந்துச்சு. அதை எடுத்து கலந்தோடனே கேஸ் வரும்னு நினச்சிட்டு கலக்கும் போது அவன் என்ன பண்ணிடுறான், அது வெடிக்கும்னு அவன் அதிகமாக அதை கலந்துறதுனால அது வெடிக்கும்னு அவனுக்கு தெரியல. அது வந்து ரொம்ப சூடாகி ரொம்ப ஹீட்டாகி அது வெடித்து சிதறி அவன் கண், மூஞ்சி, காது எல்லாத்துலேயும் பட்டுருது. டீச்சர் உடனே உடையாந்து அந்த தண்ணி எடுத்து வந்து ஊற்றி அவனை கழுவுறாரு. உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. லேபு ஃபுல்லாக அமைதியாகிடுது. அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றி அழைச்சிட்டு போனோன்னே ஹாஸ்பிட்டல் வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் இறக்கி அவனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு, இந்த பையனை உடனே நீங்கள் வந்து அதாவது அந்த வாட்டரில் வாஷ் பண்ணதுனால இந்த பையன் இப்போ வந்து நல்லா இருக்கான், இல்லைன்னா பெரிய டேமேஜ் ஆகிருக்கும். சயின்ஸ் தப்பு கிடையாது, அதுமாரி சயின்ஸில் வர க்யூரியாசிட்டியும் தப்பு கிடையாது. டீச்சர் சொல்கிற மாரி செஞ்சால் சேஃபு. அவர் சொல்கிற மாரி செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று செய்வோம் அப்படின்னு ஏதாச்சும் செஞ்சோம்னா இதேமாரி தான் நடக்கும். இந்த வீடியோலேருந்து ஒரு லெசன் கற்றுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.